ஹாய் ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அபியும் நானும் பார்ட் 2 பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதுக்கு முன்னாடி அபியும் நானும் பார்ட் 1 லைட்டாக ஓட்டி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அபியும் நானும் பார்ட் 1 என்ன பார்த்தோம்னா, ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அப்படின்றவங்க என்னை லாங் ரைடு கூட்டி போக முடியுமான்னு கேட்குறாங்க. நம்ம மணின்றவும் சரி ஓகே அப்படின்றாரு. சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக அவரும் நிறையா பிளானில் போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து லாங் ரைடு போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன்றது டெஸ்டினேஷனை மறந்துடுறாரு. ஸோ அதை போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அந்த டெஸ்டினேஷனை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அபின்றவங்கள கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பைக்கை பார்க்கிங்கில் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கண்ணை கட்டிட்டு போயிட்டு பெரிய சர்ப்ரைஸ் பார்ட்டிலாம் கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு, பார்க்கெலாம் சுற்றி முடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அபி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா சாவி கூட்டுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனோட தொடர்ச்சி தான் நம்ம செகண்ட் பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீங்கள். இது அபியும் நானும் பார்ட் 2. ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வெளியே வரும்போது அபி கேட்டாங்க, சாவி கூடுறா அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. எதுக்கு சாவி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, சாவி கொடுன்னு சொன்னேன். உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? நீ கொடுக்க முடியுமா முடியாதா? சரி கொடுக்குறேன், இந்தா. உன்னால் பைக்கில் ஸ்டாண்ட்லேருந்து எடுக்க முடியுமா ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லி கிண்டலாக கேட்டேன். அவள் அப்படியே எடுத்து ஒரு வீலிங் பண்ணா பாருங்க, சத்தியமாக ஸ்டன் ஆகிட்டேன். அவ்வளோ ப்ரொஃபஷனல் ஒரு ரைடர் எப்படி ஓட்டுவாங்களோ அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கா. உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். லைசன்ஸே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் எடுத்து காட்டுறா. ஏன் இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹலோ பாஸ், சர்ப்ரைஸ் நீங்கள் மட்டும்தான் கொடுப்பீங்களா? ஏன் நாங்கள் கொடுக்க மாட்டோமா? ஏறி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டா. என்ன சொல்கிற, எனக்கு ஒரே மாதிரி ஒரு எப்படி சொல்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. என்னடா என் ஆளுக்கு பைக் ஓட்ட தெரியுமா? பைக் ஓட்ட தெரிஞ்ச ஆள் லவ்வராக கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. எனக்கு கிடச்சிருக்கேன், நான் ரொம்ப லக்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவ கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இருந்தாலும் எனக்கு பக்குன்னு தான் இருந்தது. ஏன்னா அந்த வளைவுலலாம் எப்படி இவ ஹேண்டில் பண்ணுவான்றதுலாம் ரொம்ப பக்குன்னு தான் இருந்துச்சு. ஒரு வழியாக பல பெண்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஓட்டினா. சொல்லப்போனால் என்னை விட நல்லாவே ஓட்டுனா. ஸோ இப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஸோ இவளை நம்பி நம்ம பின்னாடி உட்காந்து போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குன்றது வந்துடுச்சு. ஸோ தொடர்ந்து போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அபி சொன்னால், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, என் மேலே சாஞ்சிக்கோ, டெஸ்டினேஷன் வந்தோடனே நானே எழுப்பி விட்றேன், ஓகேவா? அது வரைக்கும் கம்முன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. இருந்தாலும் கொஞ்சம் தூரம் எனக்கு தூக்கமே வரல. நான் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். இருந்தாலும் ஒரு பக்கம் லைட்டாக பயம் இருந்தது. அதை வெளிக்காட்டிக்காமல் நானும் போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம், என்ன கூட்டி போகிறோன்னு நானும் கேட்கலான்னு பார்த்துட்டு, அபி என்னடா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? ஓ, இப்போ தான் அதுவே கேட்குறீங்களா சாரு? நீ கூட்டி போகும்போது நான் ஏதாவது கேட்டேனா? நான் ஏதாவது வாயை திறந்தேனா? இல்லை, நீ எங்கே கூட்டி போறியோ நானும் அங்கே வந்துகிட்டே தானே இருந்தேன். இப்போ மட்டும் நீ மட்டும் எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டா. சரிப்பா, நான் எதுவும் கேட்கல, நீ எங்கே வேணால் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக என்னை ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் கூட்டி போயிட்டு இருக்கா. ஸோ எங்கே போகிறேன்னு நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக கடலூர்னு ஒரு போர்டை பார்த்தேன். அப்புறமா ஒரு இடத்துல போய் பைக்கை நிப்பாட்டினான். நான் ஸ்டாப்பாக பைக் ஓட்டுறாங்க அவன். என்னால் கூட அப்படிலாம் முடியாது. அவ்வளோ டயர்ட்னஸ் இல்லாமலும் அப்படியே சூப்பராக ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்கா. சரி இப்போயாவது ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டி போனால். அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு எனக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணாங்க மறுபடியும். அடாடாடாடா, எனக்கெல்லாம் இப்படி போட்டு ஒரு லவர் கிடச்சிக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நானும் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோங்க, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பைக்கை இப்போது நான் ஓட்டவா அப்படின்னு கேட்டேன். உனக்கு ரூட்டு தெரியுமா? இப்போ நான் எங்கே கூட்டி போகிறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் எதுக்கு கேட்குற? இல்லைப்பா, நீ ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்க. ஸோ உனக்கு டயர்டாக இருக்கும்ல? ஒரு டயர்டும் கிடையாது. நீ பேசாமல் வந்தால் மட்டும் போதும், ஓகேவா? சரிப்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கூப்பிட்டு போகிறேன், நீ பின்னாடி மட்டும் உட்காந்துட்டு வா, ஓகே? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுங்க. கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரத்துலேயே எங்கேயோ கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பைக் போகாதுடா, நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா. என்ன இதுக்கு முன்னாடிலாம் இங்கே வந்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் வந்திருக்கேன், வரல. உனக்கு எதுக்கு இப்போது சொல்லிட்டு நீ பின்னாடி வர்றியா இல்லையா? இல்லை இப்படியே நீ போறியா?
அப்படின்னு சொல்லி கேட்டேன். எதுக்கு இப்படி கோச்சிக்கிற, நான் பின்னாடியே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் நடக்க ஆரம்பித்தோம். ஸோ நடந்து போகிறதும் ஒரு விதமாக நல்லா தான் இருந்தது. ஏன்னா நான் அங்கே போட்டு போனதை விட இந்த இது கொஞ்சம் ட்ரெக்கிங் நல்லா இருந்தது. அண்ட் போகிற வழியிலே நிறையா பறவைகள், நிறைய விலங்குகள் இதெல்லாம் பார்த்தோம். பறக்கும் அணில், இந்த மாதிரியான மலை அணில், நிறைய அணில், டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமல்ஸ்லாம் நாங்கள் பார்க்குறதா இருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுக்கு தான் கூட்டி போயிட்டுருந்தா. ஸோ இதை பார்த்தோன்னே இதுவே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா எனக்கு இந்த நேச்சர்ன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அவளுக்கே நல்லா தெரியும். ஸோ அதனால தான் இப்படி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே மேலே ஒரு பார்க் இருக்கும், அதை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் போயிட்டு இருந்தேன். ஸோ இவளும் தொடர்ந்து கூட்டி போயிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் போகிற வழியில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டே இருந்தா. அண்ட் இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மவுண்டனை ஏறி அப்படி இறங்குவாங்க. இறங்கினதுக்கப்புறம் இன்னும் எங்கேப்பா போகணும், வாப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு அந்த படத்தில் வர மாதிரி இன்னும் 2 கிலோமீட்டர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கொள்ள தூரம் நடக்க வச்சிட்டாங்க. அண்ட் அப்படியே நடந்து நாங்கள் ஒரு வழியாக போய் டெஸ்டினேஷனில் ரீச் ஆகிட்டோம். அது என்னன்னா, அது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு குளம் மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போனதுக்கப்புறம் அவள் சொன்னா, மணி என்னப்பா, இந்த கவுச்சி உன் கண்ணை கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா. எதுக்கு? கட்டிக்கையன், நான் கூப்பிட்டு போகிறேன், கையை பிடிச்சி நடந்து வரையா, நாங்கள் கூப்பிட்டு போவேண்ணா அப்படின்னு சொன்னா. என்ன சேம் பிச்சு நீயும் அதே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை மணி, எனக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு நீ பண்ணதே பெட்டராக இருந்தது, அதவே நான் யூஸ் பண்ணிக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு சொன்னால். சரி கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். நடந்து போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு கண்ணை அவுத்து விட்டா. நானும் கண்ணெல்லாம் கசக்கிட்டு எந்திச்சு பார்க்குறேன். பார்த்தா ஒரு அழகான லேக்கு. எனக்கு லேக்குன்றது ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரியான எனக்கு ஒரு லேக்கில் கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. அப்படியே எனக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. நான் அவளை சர்ப்ரைஸ் பண்ணதை விட அவள் என்னை சர்ப்ரைஸ் பண்ணது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ நானும் அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே புல்லடிச்சு நிற்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் அங்கே போகல, அங்கே நிறைய கப்புள்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு போட் ரைடிங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அவளை சொல்லியிருக்கேன். ஸோ போட் ரைடிங் புக் பண்ணி வச்சுருக்கா. ஒரு போட்டில் 8 பேர் பயணம் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது 4 ஜோடி பேரிங்காக அப்படியே போயிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னொரு போட்டிங் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தது. அதில் போட்டிங்க்கு ஆள் இல்லை, ஆனால் ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் அதில் மட்டும் ஏறலை, மற்ற எல்லா போட்லையும் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த போட்டில் ஏன் ஏறலைன்னு எனக்கும் தெரியலை. அப்போ நாங்கள் 2 பேர் போனோம். அந்த போட் ஓட்டரோடு சேர்த்து 3 பேர் போயிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே போட்டிங் போயிட்டே இருந்தோம். ஒரு நடுக்கரையில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிட்டு, ஆனால் இங்கே நிப்பாட்டுங்கண்ணா அப்படின்னு சொன்னால். அப்புறம் போட்டை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவரும் நிப்பாட்டிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பிட்டார். அப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரம். ஏன் இங்கே நிப்பாட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த வியூ நல்லா இருக்குல்ல, உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தவ எந்திரிச்சிட்டா. சரி என்ன எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஏன் அப்படி கேட்குற, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஏன் என்னை எதுவும் தள்ளி விட போறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் தள்ளி விட தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு அவள் சொன்னால் சரின்ட்டு நானும் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்கும்போதே அவள் டப்புன்னு தண்ணியில் குதிச்சிட்டா. எனக்கு உசுரே போச்சு. என்னடா தண்ணியில் குதிச்சிட்டான்னு நானும் சேம் குதிச்சிட்டேன். குதிச்சதுக்கப்புறம் அவள் எந்திரிச்சு நிற்கிறா. அவள் இடுப்பளவுக்கு தான் தண்ணி நிற்கிது, அந்த இடத்துல ஆழமே இல்லை. அவள் கெக்க விட்டு சிரிக்கிறா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதில் தான் விளையாடணும் உனக்கு அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பலார்னு ஒரு அரைஞ்சேன். உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்னடி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை அடிச்சிட்டேங்க கோவத்தில். அப்புறம் அடிச்சுட்டு அப்புறம் ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத, இதுதான் சர்ப்ரைஸ் பார்ட்டியா, இப்படி தான் பண்ணுவாங்களா, இப்படி தான் என் மனசோட விளையாண்டுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல கேள்விகளை கேட்டேன். அவள் அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கும் மனசு கேட்காம சரி இனிமேல் இப்படிலாம் பண்ணாத ஓகே, எனக்கு நீ கூப்பிட்டு வந்ததே பெருசு தான், இதுவே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான், ஆனால் இந்த அளவுக்கு நீ இது பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தேன். இல்லை மணி, நான் அந்த மாதிரி பண்ணால் நீ என்ன பண்ணுவேன்னு நான் பார்க்குறதுக்கு தான் அது பண்ணேன். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல ஆழம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இங்கே தைரியமாக குதித்தேன் ஓகேவா அப்படின்னு நான் சொல்லி அந்த பொண்ணு அவள் அப்படி சமாளித்தா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதனோட பார்ட் 3ல் உங்களுக்கான பதில் இருக்குது. ஸோ பார்ட் 3க்காக வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் காத்திருங்க.